வகுப்பு தமிழ் இலக்கணம். வினா எழுத்துகள். வினா எழுத்துகள் அப்படின்னு தனியாக எழுத்துகள் இருக்குது. வினா பொருளை தரும் எழுத்துகளுக்கு வினா எழுத்துகள். நம்ம வினாவாக கேட்குறோம் இல்லையா, அந்த வினா பொருளை தரும் எழுத்துகளுக்கு வினா எழுத்துகள்னு பெயர். சில வினா எழுத்துகள் சொல்லின் முதலில் இடம்பெறும், சில வினா எழுத்துகள் சொல்லின் இறுதியிலும் இடம்பெறும். முதலிலும் இடம்பெறும் வினா எழுத்துகள் சொல்லின் இறுதியிலும் இடம்பெறும். மொத்தம் எத்தனை வினா எழுத்துகள் எத்தனைன்னு இது அடிக்கடி கேட்குற கொஷின்மா. மொத்தம் வினா எழுத்துகள் எத்தனைனா 5. மொத்தம் எத்தனை வினா எழுத்துகள்? 5. என்னென்னு பாருங்கள். ஏ, யா, ஆ, ஓ, ஏ. இந்த 5 எழுத்துகளும் தான் வினா எழுத்துகள். ஏ, யா, ஆ, ஓ, ஏ. மொழியின் முதலில் வருபவை ஏ, யா. ஃபஸ்ட்டு இருக்கிற 2 எழுத்தம். எங்கு, யாருக்கு. எங்கு சென்றான், யாருக்கு தெரியும். இந்த மாதிரி முதல்ல வரும். மொழியின் இறுதியில் வருபவை ஆ, ஓ. பேசலாமா, தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு இது 2 இறுதியில் வருது. மொழி முதலிலும் இறுதியிலும் வரவை ஏ. மொழியில் ஏன் ஒரு கொஷின் கேட்டு வானவில் 7 நிறமாக இருப்பது ஏன், ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு அது காரணம் கேட்குறதுக்கெலாம் ஏன் வரும். நீதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். அந்த வேலை செய்தவர் நீதானே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம், குறிப்பிட்டு கேட்கும்போது. அகவினா அப்படின்னா என்னென்னா எது, யார், ஏன் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினா பிற எழுத்துகளுக்கு பொருள் இல்லை. எப்படி அகச்சுட்டு புறச்சுட்டு பார்த்தோமோ அதே போல தான். அகவினானா அந்த வினா எழுத்தை இப்போ பாருங்கள், ஏங்கிற வினா எழுத்தை நீக்கிட்டோம்னா தூ மட்டும்தான் இருக்கும், அதுக்கு பொருள் இல்லை. யா அப்படிங்கிற எழுத்தில் யாவை எடுத்துட்டோமா இருக்கு பொருள் இல்லை. ஏவும் அதே மாதிரி தான், இன் மட்டும் இருக்கும், அது எதுக்கு பொருள் இல்லை. இந்த மாதிரி பொருள் இல்லை, அந்த வினா எழுத்தோடு சேர்ந்து இருந்தால் தான் பொருள் அப்படின்னா அது அகவினா. சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது அகவினா. புறவினானா அதே தான், எழுத்துக்களை நீக்கிட்டாலும் பொருள் தரணும், அது புறவினா. பாருங்க, அவனா, வருவானோ இச்சொற்களில் உள்ள ஆ, ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துகள் பொருள் தரும். அதுதான் புறவினா. வினா எழுத்துகள் சொல்லின் புறத்தே வினா பொருளை தருவது புறவினா. அகச்சுட்டு புறச்சுட்டு மாதிரியே தான் அகவினா புறவினா. பொருள் ஒரே மாதிரி தான் இருக்கும். நன்றி.